The Lord Shalom, we have come to the day 18 of our fasting. பொய் சொல்லவோ மனமாறவோ நீர் மனிதன் அல்லவே, நீர் மனிதன் அல்லவே. ஆமாங்க, அவர் பொய் சொல்லுகிறவர் இல்லை, அவர் மனம் மாறுகிறவர் அல்ல. அவர் சொன்னார்னா செய்வார். The song that I sang a few seconds ago, it is mentioned in this way. He is not a man to lie. He will not repent. He will never change. Whatever he said, he will do it for you. நிச்சயமா செய்வாருங்க. Numbers chapter 23 verse 19. என்னாகமும் 23ஆம் அதிகாரம் 19வது வசனம் சொல்கிறது, God is not a man that he should lie, nor a son of man that he should repent. As he said, and will he not do? Or has he spoken, will he not make it good? தேவன் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனப்புத்திரனும் அல்ல. அவர் சொல்லிய செய்யாமல் இருப்பானா? செய்யாமல் இருப்பாரோ? வசனித்து அது கீழ்ப்படியாமல் இருப்பாரோ? செய்யாமல் இருப்பாரோ? இல்லைங்க. அவர் சொன்னார்னா நிச்சயமாக நிறைவேற்றி முடிப்பார். Whatever he promised to you, definitely you will see the fulfillment of God's word, because what you are carrying is not man's word, not a man's word, but it's God's word. நீங்கள் கையில் வைத்திருக்கிறது அது மனிதர்களுடைய வார்த்தை அல்ல, அது சர்வ வல்லமையின் தேவனுடைய வார்த்தை வச்சிருக்கிறீங்க. ஆகையால் you will see the fulfillment of God's word in your life. சும்மா நிறைவை பார்ப்பீங்க, சும்மா பார்ப்பீங்க. ஆண்டவர் சொன்னார்னா செய்து முடிப்பார். If God said to you, definitely you will see the ending. The ending அப்படின்னா ஒரு எண்டுனா இந்த சக்ஸஸ்ஃபுல் காரியத்தை நீங்கள் பார்ப்பீங்க கண்ணால். ஸோ நிச்சயமாக இந்த காலம் உங்களை பார்த்து சொல்கிறேன், ஆண்டவர் செய்வாருங்க. அவர் சொல்லிட்டாருன்னா செஞ்சிருவாருங்க. அவர் மனமாற மாட்டார். never change, never lie. God does not know how to lie. அவருக்கு பொய் சொல்ல தெரியாது, மனம் மாற தெரியாது. அவருக்கு நேற்று இன்றைக்கு எப்பொழுதும் he will be the same God, yesterday, today and forever. He will remain the same to all of us. So stay focused. Okay, அவர் மேலே விசுவாசமாக இருங்க, ஃபோக்கஸ்டாக இருங்க. நிச்சயமாக